Right, okay. இந்த கம்ப்யூட்டர் கொஞ்சம் ஸ்டக் ஆகுது பாப்பா. ரைட், இது தானே பார்த்தோம். ஷைமா சொல்லுங்க. ஷைமா, மிஸ் கதைக்கிறது கேக்குதா? ஓ மிஸ், கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. இப்போ எதுல நாங்க விட்டுனாங்க கடைசியா? Hardware devices can be seen inside of the system unit. இதுவா பார்க்கலாம்? ஓ மிஸ், அது பார்த்துட்டேன். அது பார்த்துட்டோம்னா ரைட். இதில் நீங்கள் என்ன ஹார்ட்வேர் இஸ் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். Hardware is any physical component in your computer that you can touch and see. இவ்வளோ மாதிரி நீங்க இல்ல மிஸ், இன்னும் எழுதினா ஹெட்டிங் போட்டுட்டு இருக்கிறீங்களா? வாட் இஸ் த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்? ரைட், ஓகே ஓகே. இதில் யாரு இன்னொரு ஆள்? சுவஸ்டிஜன். ரைட், சுவஸ்டிஜன் எக்ஸாம் முடியுதா? ஓ மிஸ், இன்றைக்கு தான் முடிஞ்சது. ரைட், ஓகே. வீடியோ ஆன் பண்ணுங்க. இல்லைம்மா, ஆன் பண்ணுங்க பார்ப்போம். மிஸ், பேக்ரவுண்ட் ப்ராப்ளம் மிஸ். பேக்ரவுண்ட் என்ன ப்ராப்ளம்? வேற நல்லா ஆன் பண்ண முடியல. ரைட், ஓகே ஓகே. நீங்க போன கிளாஸ் நோட் சொல்லிட்டீங்களா? நோ மிஸ். அப்ப என்ன இந்த கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணுவீங்க? மிஸ் பண்ணின கிளாஸ் நோட்ஸ் எழுதாம எப்படி இந்த கிளாஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தனால எழுத இல்ல. ரைட், ஓகே. சரி, இனிமேல் அப்படி சொல்லக்கூடாது. என்ன கிளாஸ் என்ன சொன்னா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிக்கல, நீங்க மிஸ் பண்ணின கிளாஸ் எழுதி இருந்தா தான் உங்களுக்கு ஒரு ஆர்வமா இருக்கும், விருப்பமா இருக்கும் படிக்க. சரியா? பாப்போமா. ரைட், இன்னைக்கு டைமா வாட் இஸ் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேருக்குரியது எழுதணும் என்ன? ரைட், ஓகே, எழுதி கொள்ளுங்க. போன கிளாஸ் நோட்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஷைமாக்கு? ஷைமா மட்டும் தான் இருக்கிறீங்க போன கிளாஸ் வந்து. நோ மிஸ். நோ, ரைட், ஓகே. அப்ப எழுதி கொள்ளுங்க பாப்பா மீரா. எழுதிட்டேன் மிஸ். ப்ரொசீஜர் எழுதுங்கப்பா. வாட் இஸ் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். சரியா? இதுக்கு முதல் நாங்க நோட்ஸ் எழுதிட்டோம் கொஞ்சம். நீங்க போன கிளாஸ் ஒரு வீடியோ பார்த்து எழுதி கொள்ளுங்கப்பன். ரைட்டா? எழுதினா ஒரு தம்ஸ் அப் போடுங்க.
ரைட் ஓகே அடுத்தது பாப்போம். Hardware devices can be seen outside of the computer. சரியா? இது என்னன்னு சொன்னா ஹார்ட்வேர்ல ஹார்ட்வேர் சொல்ற டிவைசஸ்ல நாங்க கம்ப்யூட்டர்ல பார்க்கக்கூடிய can be seen outside வெளியில நாங்க பார்க்கக்கூடிய ஹார்ட்வேர் என்னென்ன இருக்கு கம்ப்யூட்டர்ல என்ன பார்க்க போறோம். சரியா? சோ இது ஒரு ஹெட்டிங்கா போட்டுக்கொள்ளுங்க பாப்போம். ரைட் என்னென்னு பார்ப்போம். ஹார்ட்வேர் டிவைசஸ் can be seen outside of a computer. சப் ஹெட்டிங் மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. கலர் பென் யூஸ் பண்ணலாம் பிள்ளைகள், அழகா இருக்கும் நோட்டா. ரைட் என்னென்னு பார்க்க போறோம் பிள்ளைகளா. Good evening, madam. எஸ் குட் ஈவினிங். ஏன் லேட் ஆயிடுச்சு? நாங்க படிச்சுட்டு போறோமே. செலக்ஷன் அடுத்த ஹெட்டிங்கோட பார்க்கலாம். Okay, madam. நிறைய நோட்ஸ் போயிடுச்சா மேடம்? இல்ல இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். என்னென்ன கம்ப்யூட்டர் டிவைசஸ்களை நாங்க ஹார்ட்வேர் டிவைசஸ் என்னென்ன கம்ப்யூட்டர்ல நாங்க யூஸ் பண்றோம்னு பார்க்கலாம். சரியா? ரைட் ஒன் பை ஒன் எழுதுங்க பாப்போம். ஹெட்டிங் ஒன்று போட்டுட்டு தான் இப்ப எழுதுறோம். நீங்க இதுல இருந்து எழுதிக்கொள்ளுங்க. ஹெட்டிங்குக்கு இடத்தை விட்டுட்டா. ஓகே மேடம். கடைசியா என்ன நோட்ஸ் எழுதி இருக்கிறீங்க செலக்ஷன்? மேடம் நான் கடைசி எழுதி இருக்குது ஹார்ட்வேர் டிவைசஸ் can be seen inside of the system unit ங்கற ஹெட்டிங் போட்டு எழுதிருக்கேன் மேடம். வாட் இஸ் ஹார்ட்வேர் அந்த போடலையா? மிஸ் நாங்க இது லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் தானே. நோட்ஸ் என்ன எழுதிருக்கீங்கன்னா கேட்கிறேன். நோட்ஸ் எழுதணும் தானே, அதுல எந்த நோட்ஸ் கடைசியா எழுதிருக்கீங்க? வீடியோ பார்த்தோம், ஆனா நோட்ஸ் எது வரைக்கும் எழுதி இருக்கிறோம்? ஹார்ட்வேர் டிவைசஸ் இன்சைட் ஆஃப் தி சிஸ்டம் யூனிட் பார்த்தோம் மேடம். இது எழுதல தானே நீங்க? இல்ல மேடம். ரைட் இது எழுதி கொள்ளுங்க. எழுதிருக்கோம் மேடம், இது எழுதிருக்கோம். இதுவா பாத்தீங்க? இதெல்லாம் எழுதிட்டோம் மேடம். அப்ப நீங்க ஷைமா நோட்ஸ் ஷைமா. எஸ் மிஸ். அப்ப நீங்க எல்லாம் எழுதி இங்காலே வந்துட்டோமே. ஹார்ட்வேர் டிவைசஸ் கேன் பி சீன் இன்சைட் ஆஃப் தி சிஸ்டம் யூனிட். அது மிஸ் நான் வீடியோ மட்டும் தானே பார்த்தேன், நோட்ஸ் எழுதலே. அப்படியா? செலக்ஷன் நோட்ஸ் அப்படியே எழுதிங்க மேடம். மேடம் நாங்க ஹார்ட்வேர் டிவைஸ் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டின்னு போட்டு அத ஹார்ட்வேர் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் செக்யூரிட்டி பிரிச்சு மேடம்
ஹார்ட்வேர்னு போட்டு எழுதணும் மேடம் நோட்ஸ். ஹார்ட்வேர்னு போட்டு எழுதினீங்க. இந்த நோட் தான் எழுதினீங்க. எஸ் மேடம். இதுக்கு பிறகு எழுதிட்டீங்களா? ஓ மேடம். Hardware devices can be seen outside of a computer செஞ்சாச்சு மேடம். Inside of the computer செஞ்சாச்சு. அதுவும் எழுதியாச்சு. அப்படியா? எஸ் மேடம். அப்ப எங்க சாய்மா நோட்? சாய்மாட்ட நோட்ஸ் இல்ல. அப்ப இதை எழுதிட்டீங்களா? செலக்ஷன் எழுதிட்டீங்களா? எஸ் மேடம். சாய்மாட நோட்ஸ் எங்க? மிஸ் இது நீங்க எழுதுறதுக்கு டைம் கொடுக்கல தானே மிஸ்? இது நாங்க வீடியோவா தானே பார்த்தோம், எழுத தரலையே மிஸ். அப்படியா? ஓ நான் இது சும்மா தானே பார்த்துட்டு போனேன் மிஸ். செலக்ஷன் எப்ப எழுதினீங்க? எஸ் மேடம். நான் அந்த நோட்ஸ் எழுத சொன்னீங்க நீங்க. அப்படியா? சரியா பாப்போமா. நான் லாஸ்ட் வீடியோ இருக்க பார்த்துட்டு பாப்போம். ஓகே, யார் மிஸ் பண்ணிருக்கீங்கன்னு பாப்போம். ரைட், அப்ப எழுதுங்க பாப்போம். மேல ஷைமா எழுதுங்க. இன்சைட் ஆஃப் த சிஸ்டம் எழுதிட்டீங்களா? எஸ் மேடம். ஷைமா எழுதிட்டீங்களா? எஸ் மிஸ். ரைட், ஓகே. ரைட், முதலாவது RAM, அடுத்தது CPU, DVD drive, motherboard, power supply, cooling fan, and hard disk. Right, எழுதிக்கணும். எழுதிட்டேன் மிஸ். ரைட், அடுத்தது பார்ப்போம். ஹார்ட்வேர் செக்யூரிட்டி இஷ்யூஸ். ஹார்ட்வேர்ல என்ன செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குன்னு இது ஒரு ஹெடிங் பிள்ளை. இது போன கிளாஸ் உங்களுக்கு விளங்கப்படுத்தினா. ஸோ எழுதிக்கொள்ளுங்க, ஹார்ட்வேர் செக்யூரிட்டி இஷ்யூஸ் ஒரு சப் ஹெடிங்கா.
Okay, miss. மெயினான ப்ராப்ளம் எப்படி ஹார்ட்வேர் டேமேஜ் ஆகுது. மெயின் ways that கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கேன் டேமேஜ். கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் என்னென்ன விதத்துல டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்க போறேன். சரியா? ஸோ இதையும் ஒரு சின்னதொரு ஹெட்டிங்கா போட்டு எழுதுங்க. இல்லாட்டி இந்த மாதிரி எழுத உங்களுக்கு இடம் காரணமா இருந்தா எழுதி கொள்ளுங்க பிள்ளைய. இந்த நடுவுக்குள்ள இருக்கிறதான் அந்த ஹெட்டிங். சரியா? என்னென்ன வழிகளில எங்களோட ஹார்ட்வேர் வந்து டேமேஜ் ஆகும். சரியா? அதுக்குரியதான் போட்டிருக்கு. Overheat inside the system unit, dust, high voltage of electricity, chief issues, sudden power fail. சரியா? இந்த 5 விஷயங்கள் போட்டிருக்கு. ஸோ நடுவுக்கு இருக்கிறது தான் வந்து ஒரு மெயின் ஹெட்டிங்கா போட்டுக்கொள்ளுங்க. இன்னொரு கலர் பெண்ணாலும் சின்னதா. மெயின் ways that computer hardware can damage. என்னென்ன வழிகள் எல்லாம் ஹார்ட்வேர் டேமேஜ் ஆகுது. Okay, miss. மேடம் தீப் இஷ்யூஸ்ல இருக்கிறது சடன் பவர் ஃபெயிலியர். பிள்ளைங்களா? மேடம் சடன் பவர் ஃபெயிலியர் எழுதிருக்கு மேடம். ரைட், ஓகே. ஓகே மேடம். ஓகே. அடுத்தது how to protect physically physical components in a computer. physical components எங்களை பார்க்கக்கூடிய மாதிரியான இந்த components hardware components எப்படி நாங்க ப்ரொடெக்ட் பண்ணலாம், பாதுகாக்கலாம். how to protect physical components in a computer. கம்ப்யூட்டர்ல இருக்கிறதான நாங்க பார்க்கக்கூடிய தொடக்கூடியதான கம்போனன்ட்ஸ் சொன்னா பகுதிகள், அவற்றை எப்படி நாங்க பாதுகாக்கலாம். சரியா? இது ஒரு ஹெட்டிங் பிள்ளைகள் ஹெட்டிங்கா போட்டுக்கொள்ளுங்க. how to protect physical components in a computer.
ஓகே மிஸ். ஓகே மிஸ். ஓகே மேடம். என்னன்னு பார்ப்போம். முதலாவது, steps to minimize the damage from electricity. Steps to minimize the damage from electricity. Electricity அதாவது மின்சார தாக்கங்கள்ல இருந்து எப்படியாய் நாங்க எங்களோட கம்ப்யூட்டரை பாதுகாக்கலாம். அது வந்து using uninterrupted power supply. Uninterrupted power supply என்று சொன்னா என்னது ஷைமா? UPS. ரைட். நாங்க பார்த்தோம் முதல் எங்களோட சிஸ்டம் யூனிட் இல்லாட்டி ஹார்ட்வேர் வந்து என்னென்ன விதத்துல டேமேஜ் ஆகுதுன்ற ஒரு பகுதி பார்த்தோம் தானே. இதுக்கு முதல் என்னென்னத்தினால டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லுங்க சுலக்ஷன். Madam, overheat inside the system unit ஆலையும் dust, high voltage of electricity, theft issues, sudden power failure. ரைட். இதுகளை எப்படி நாங்க தவிர்க்கிறோன்னு தான் இப்ப பாக்குறோம். சரியா? இந்த மாதிரியான டேமேஜ் ஆகக்கூடிய வழிகள்ல இருந்து கம்ப்யூட்டர் கம்போனன்ட்ஸ் எப்படி பாதுகாக்கிறதுன்னு தான் பாக்குறோம். ஸோ நீங்க முதல் பார்த்துருப்பீங்க, ஹை வோல்டேஜ் ஆன எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும் போது எங்களோட ஹார்ட்வேர் வந்து டேமேஜ் ஆகும். அத போல கதைக்கிறது விட்டு விட்டு தெரியலாம் கேக்கு. அப்படியா? ரைட். இப்ப வந்து நாங்க வந்து முதல் பார்த்தோம் டைமா எப்படி எங்களோட கம்ப்யூட்டருக்கு ஹார்ட்வேர் வந்து டேமேஜ் ஆகுதுன்னு பார்த்தோம். அப்படித்தானே? அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிசிட்டி பவர் சப்ளை ஆகுற போதெல்லாம் எங்களோட ஹார்ட்வேர்ஸ் வந்து டேமேஜ் ஆகுது, பழுதாகுது. ஸோ இப்ப நாங்க பாக்குறது என்னது, அப்படியான டேமேஜஸ்ல இருந்து how we can protect our components in the computer. சரியா? அதுல ஒன்றுதான் என்னது, minimize the damage from the electricity. அதாவது என்ன சொல்லி இருக்குதுன்னு சொன்னா மின்சார தாக்கங்கள்ல இருந்து முதலாவது எப்படி நாங்க கம்ப்யூட்டரை பாதுகாக்கிறது. சரியா? அதுல ஒன்று சொல்லி இருக்கு. ஒரு சொல்யூஷன் என்னன்னு சொன்னா we can use UPS using uninterrupted power supply. Uninterrupted power supply ன்னு சொன்னா என்னது ஷைமா சொல்லுங்க பாப்போம். UPS. Yes, UPS இந்த தொழில் என்னது, அது என்ன செய்யும்? UPS ஏன் we use? இப்ப இதுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இதோட 5 காரணி இருக்கு. சரியா? எப்படி இந்த ஹார்ட்வேர் டேமேஜ் ஆகும். முதல்ல இதுல பாருங்க, சடன் பவர் ஃபெயிலியர், ஹை வோல்டேஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, ஓவர்ஹீட் இன்சைட் தி சிஸ்டம். இவ்வளவுலயும் பாத்தீங்கன்னா 2 காரணி வந்து எலக்ட்ரிசிட்டியோட சம்பந்தப்பட்டிருக்கு. விளங்குதா? ஹை வோல்டேஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் சடன் பவர் ஃபெயிலியர். இது ரெண்டுமே பவரோட, அதாவது எலக்ட்ரிசிட்டியோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். சரியா? இதத்தான் முதலாவது இந்த கதைக்கிறது தெளிவில்லாம இருக்கு. அப்படியா? சரியம்மா, நீங்க வீடியோ பார்த்து கொள்ளுங்க. உங்களோட நெட்வொர்க் எதுவும் பிரச்சனையோ தெரியலையே. ரைட்டா? இந்த 2 காரணிகளுக்குமான சொல்யூஷன் என்னன்னு சொல்லித்தான் இப்ப பாக்குறோம். சரியா? இது ரெண்டும் என்னத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு பிள்ளைகள்? லட்சம் சொல்லுங்க. இது 2 காரணியும் என்னத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு? மேடம், எலக்ட்ரிசிட்டியோட சம்பந்தப்பட்டிருக்கு மேடம். எலக்ட்ரிசிட்டியோட சம்பந்தப்பட்ட. சோ அதனால இப்ப நாங்க என்ன பாக்குறோம்னு சொன்னா இந்த எலக்ட்ரிசிட்டியோட சம்பந்தப்பட்டதான டேமேஜஸ் எப்படி நாங்க சால்வ் பண்றோம்னு தான் பாக்குறோம். சரி, அதுல முதலாவது தான் பாக்குறோம் என்னது, எப்படி மினிமைஸ் குறைக்கிறது.
how steps to minimize the damage from the electricity. எலக்ட்ரிசிட்டியால வர்றதான டேமேஜ் எப்படி நாங்க குறைக்கிறதுன்னு சொல்லித்தான் இதுல பாக்குறோம். அதுல முதலாவது சொல்லி இருக்கு யூசிங் அன்இன்டரப்டட் பவர் சப்ளை, யூபிஎஸ் பயன்படுத்தட்டா. இப்ப எனக்கு சிவஸ்ரீஜன் சொல்லுங்க, யூபிஎஸ் சொன்னா என்னப்பா? யூபிஎஸ் தொழில் என்னது? சடனா பவர் கட் ஆகிட்டா அந்த பவரை சேமிச்சு வச்சு உங்களுக்கு சிபியூவை இயங்க வைக்கிறது. ரைட், வெரி குட். அன்இன்டரப்டட் பவர் சப்ளைன்னு சொன்ன பிள்ளைகள், நாங்க எதிர்பார்க்காத சமயத்துல பவர் கட் ஆயிட்டுன்னு சொல்லி சொன்னா, அந்த கட் ஆகி போன அந்த நேரத்துல இருந்து ஒரு 1 ஹவருக்கு எங்களுக்கு பவரை சேமிச்சு வச்சு தரக்கூடிய ஒரு டிவைஸ் தான் என்னது யூபிஎஸ். நாங்க கிரேட் 6ல படிச்சிருப்போம். சரியா? யூபிஎஸ் பவரை சேவ் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப சடன்லி எங்களுக்கு பவர் கட் ஆயிடுன்னு சொன்னா எங்களோட ஒர்க் எல்லாம் ஸ்ட்ரக் ஆயிடும் தானே. அப்படி ஸ்ட்ரக் ஆகாம எங்களோட என்னது சிஸ்டம் யூனிட்டுக்கும் பாதிப்பு இல்லாம எங்களோட யூபிஎஸ் பவரை சேவ் பண்ணி வச்சிருக்கிறதுனால எங்களோட வேலைகளை ஒரு மணித்தியாலத்துக்கு நாங்க மெயின்டைன் பண்ணி கொண்டு போக முடியும். சரியா? இப்ப பவர் லேட்டா தான் வரப்போகுது, 1 ஹவருக்கு மேல வரப்போகுதுன்னு சொன்னா நாங்க என்ன செய்யலாம்? சேஃப்லியா எங்களோட கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணி கொள்ளலாம். ஏன்னா எங்களுக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிட்டு எலக்ட்ரிசிட்டி இன்னைக்கு கட் பண்ணிட்டாங்க, பவர் கட்னு சொல்லி சொன்னா சடன்லி எங்களுக்கு ஆஃப் ஆகாம நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு சேஃப்லியா நாங்க கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணி கொள்றதுக்கு எது உதவி செய்யுது? எங்களோட யூபிஎஸ். ஏன் எங்களுக்கு யூபிஎஸ் உதவி செய்யுது? அது பவரை சேமிச்சு வைக்கிறதுனால எங்களுக்கு சடன்லியா நாங்க கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகாம அதை பாதுகாக்கிறதுனால நாங்க யூபிஎஸ் யூஸ் பண்ணோம். ஸோ யூபிஎஸ் யூஸ் பண்றதுனால சடன்லி பவர் ஃபெயிலியர் எல்லாத்தையும் அது எப்படி கண்ட்ரோல் பண்ணும்? என்ன செய்யும்? கண்ட்ரோல் பண்ணும். யூபிஎஸ் என்ன செய்யும் சுவஸ்திஜன்? யூபிஎஸ் என்ன செய்யும்? பவரை சேமிச்சு வச்சு கொடுக்கும். சேமிச்சு வச்சு கொடுக்கும். ஸோ அதுதான் இதுல போட்டுருக்கு. சரியா? முதலாவதுன்னு சொல்லி இன்னொரு கலர் பெண்ணால எழுதுங்க பிள்ளைகள். ஸ்டெப் 2 மினிமைஸ் த டேமேஜ் ஃப்ரம் எலக்ட்ரிசிட்டி. அதுல ஒன்றுதான் எப்படி எலக்ட்ரிசிட்டில இருந்து பாதுகாக்கிறதுன்றதுதான் இந்த ஹெடிங். அதுல முதலாவது சொல்யூஷன் யூசிங் அன்இன்டரப்டட் பவர் சப்ளை. அன்இன்டரப்டட் பவர் சப்ளை அதுக்குரிய விளக்கம் போட்டிருக்கு. யூபிஎஸ் continue to supply power in sudden power failure. சடனா பவர் ஃபெயிலியர் ஆயிட்டு பவர் கட் ஆயிட்டுன்னு சொல்லி சொன்னா அது கண்டினியூஸா என்ன செய்து கொண்டு இருக்கும்? எங்களுக்கு பவர் கொடுத்து கொண்டு இருக்கும். அதனால நாங்க சேஃபா கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ண முடியும் அண்ட் சேஃபா கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணவும் முடியும். ரைட்? ஓகே, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இத மாதிரியே பிள்ளைகள் ஹெட்டிங் போட்டுக்கொள்ளுங்க. இது ஒரு வேற கலர் பெண்ணால போல்டா போட்டுட்டு அதுக்குரிய சொல்யூஷன் தான் இது. ஸோ 1 போட்டு முதலாவது என்ன சொல்யூஷன் போடுங்க. எழுதி முடிச்சா ஒரு தம்ஸ் அப் போடுங்க பிள்ளைகள்.
ஷைமாக்கு கேக்குதா மிஸ் கதைக்கிறது விளங்கப்படுத்தினது விளங்கிச்சா Yes, miss. விளங்கப்படுத்தினது விளங்கிச்சா Yes, miss. ரைட் ஓகே அடுத்தது பாப்போம் அடுத்தது யூபிஎஸ்சி அடுத்த சொல்லில என்ன ஏன் நாங்க யூபிஎஸ் யூஸ் பண்றோம்னா it gives sufficient time to save the current work and shut down the computer என்ன சொல்லிருக்கு it is gives sufficient time to save the current work and shut down the computer என்னண்டா நாங்க கரண்ட் வேர்ட் மீன்ஸ் நாங்க செய்து கொண்டிருக்கிற ஒரு வேலைய நாங்க சரியா செய்து முடிச்சு கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்ணும் வரைக்கும் எங்களுக்கு அது சஃபிஷியன்ட் டைம் டு சேவ் ஒரு வேலையை செய்து முடிக்கிறதுக்கான ஒரு சஃபிஷியன்ட் எங்களுக்கு போதுமான அளவு டைம் கொடுக்கக்கூடிய விதத்துல எது இருக்கும் யூபிஎஸ் இருக்கும் ஏன் அது 1 hour வரைக்கும் பவரை சேவ் பண்ணி வச்சிருக்கிறதுனால நாங்க எங்களோட ஒர்க்கு சரியா செய்து முடிச்சு கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்ண வரைக்கும் எங்களுக்கு கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும் எதனால யூபிஎஸ்னால ஸோ அடுத்த அட்வான்டேஜ் அடுத்தது கீழே ஒரு முதல் போட்டத ஒரு ஸ்டார்ட் பண்ணி போட்டிருந்தீங்கன்னு சொன்னா அடுத்த பாயிண்ட்ஸ் தான் இதையும் அந்த ஸ்டார்ட் பண்ணி இல்லாட்டிக்கு எப்படி போட்டிருக்கிறீங்க சுலக்ஷன் ஏபின்னு போட்டேன் மேடம் நானு ரைட் ஓகே அந்த மாதிரி போட்டுக்கோங்க சரியா யூபிஎஸ்சி தொழிற்பாடு என்னன்னு பாக்குறோம் ஏன் நாங்க யூபிஎஸ் யூஸ் பண்றோம் ரைட் ஓகே ஷைமா விளங்கிச்சாமா Yes, miss. ரைட் ஓகே விளங்காட்டி சொல்லுங்க செய்து முடிச்சிட்டீங்களா பிள்ளைகள் சொல்லணும் பிள்ளைகள் மிஸ் கதைக்கிறது விளங்குதா Yes, miss. ரைட் ஓகே அடுத்தது வந்து யூஎஸ்சி ஃபர்ஸ்ட் அடுத்த ரெண்டாவது
இவை ஆ இவை என்ன செய்வீனம் மேம்? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அஃப்கோர்ஸ். சர்க்கிட் எதுவும் கேள்விப்பட்டிருக்கீங்க? சர்க்கிட் பிரேக்கர், எம்சிபி. கம்ப்யூட்டர்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா பிள்ளைகள்? யாரும் கேள்விப்பட்டில்லையா? ஷைமா இல்ல மிஸ். கேள்விப்பட்டில்ல. சிவஸ்டிகா மிஸ் அந்த பிளக்குக்குள்ள இருக்கும் சர்க்கிட் அதுதானே? என்னத்துக்குள்ள இருக்கு? பிளக். பிளக்குக்குள்ள. இந்த மாதிரி சர்க்கிட் எதுக்குள்ள இருக்கும்? தெரியாது மிஸ். பாருங்க இங்க இருக்கண்டு. பிள்ளைகள் உங்களை காட்டுறேன் இங்க இருக்கண்டா. இதுல பிள்ளைகள் ஸ்கிரீன் காட்ட முடியுது இல்லையே. இது பண்ண வாங்க. இல்ல இதுல எனக்கு உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் காட்ட முடியுது இல்லையே. இப்ப உங்களுக்கு என்ன தெரியுது பிள்ளைகள்? இதுல எது தெரியும்? என்ன என்ன ஸ்கிரீன் தெரியுது உங்களுக்கு? Madam, on the first காட்டுனது madam. Steps to minimize the damages. அது madam. ரைட் ஓகே. கூகுள் தெரியுதா? இல்ல madam. ரைட். இப்ப பாருங்க இப்ப என்ன தெரியுது? இப்போ ஃபர்ஸ்ட் வந்ததா மேடம் யூசிங் ஃபியூஸ். அப்படியா?